வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா A Deadly American Marriage. இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் தான் இருக்கு. இந்த சீரிஸ் ஒரு ஆன்லைன் எக்ஸ்ட்ரா எடுத்ததுமே கிரைம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் வருது. இது மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு தெரியாம வந்துட்டு ஒரு பிரச்சனைல வந்துட்டு இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுமே வந்து பாக்குறாங்க. உண்மையா வந்துட்டு இவங்க வைஃப் தான் வந்துட்டு இவரை கொலை பண்ணிட்டாரா, இல்ல நடந்த பிரச்சனை ஒரு தற்காப்புக்காக வந்துட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மொத்த பேருமே அந்த டாக்குமெண்ட்ரியில் வந்துட்டு பேசுறாங்க. கடைசி என்னதான் நடந்தது, இந்த கேஸ்ல இவங்க அரெஸ்ட் பண்ணாங்களா, இவங்க வெளியே வந்தாங்களா, என்ன ஆச்சு அப்படிங்கிற படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க சொல்றது ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒவ்வொருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சின்ன பிள்ளைங்களா இருக்கனால அப்பா இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு அம்மா சொன்னதை வந்து எடுத்துக்கிட்டு இவங்க படிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கல்யாணம் ஆயிருக்குங்கிறது வந்து இந்த சீரிஸ் வந்து பார்க்கும்போது தெரிய வருது. இவங்க ரெண்டாவது மனைவி தான். ஸோ அவங்களோட பிள்ளைங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்தவங்க. எங்க அம்மா சொன்னது தான் எங்க அப்பா பத்தி வந்து எங்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அட்லாஸ்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறது முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் போக 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 ஒவ்வொரு ஃபேமிலியுமே இவரை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்களே தவிர பெருசா வந்துட்டு எனக்கு ஒரு அடுத்தது என்ன நடந்திருக்கும், உண்மையாலுமே இப்படி ஆயிருக்குமா அப்படின்ட்டு அந்த ஒரு சீரியஸ்னஸ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் மோட்ல எனக்கு இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி அமையல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு மலையாளத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் அந்த ஒரு சீரிஸுமே இருக்கு, கரியன் சைனைட் அப்படின்ட்டு ஜோலி ஜோசப் கேஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தடுத்து என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு ஸோ அந்த சீரிஸ் பார்க்க ஸோ என்ன இப்படிலாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு சர்ப்ரைசிங் எலமெண்ட் இருக்கும். அது இந்த இடத்துல வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு சுமாரான ஒரு சீரிஸாக தான் இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி அமைச்சிருந்தது. நீங்க இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.